உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சென்னை பிரஸ் கிளப் என்று முன்னர் அறியப்பட்ட சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அப்படி என்னதாங்க பிரச்சனை? தொடர்ந்து நீங்கள் முகநூலில் எழுதிட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப் குழுக்களிலும் நீங்கள் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கீங்க என்று பலர் நம்மிடம் கேட்குறாங்க. அதனால் அதை ஒரு காணொலியாக இடுவதும், அதே போல் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை பற்றியும் பொது உலகத்திற்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அறிவிக்க வேண்டும், தெளிவிக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக தான் நம்ம இந்த பதிவை இடுறோம். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் பார்த்திங்க அப்படின்னா சென்னை சேப்பாக்கம் ஓமந்தூரார் அரசு அந்த வளாகத்தில் இருக்குது. அது அரசு நிலம். அதை பத்திரிகையாளர் நலனுக்காக அந்த இடத்தை நீங்கள் கட்டிடம் கட்டி உங்கள் சங்கத்தை மன்றத்தை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அரசு கொடுக்குது. அந்த அடிப்படையில் காலி இடம் கிடைக்க பெற்றது. முன்னதாக அந்த இடத்துல ஒரு ஓலை குடிசை மட்டும்தான் இந்த பத்திரிகையாளர் மன்றத்திற்காக இருந்தது. அதற்கு பிறகு அந்த இடத்தை பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் நிறைய மழை தண்ணீர் நிற்கும், அங்கே போகவே முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு அபேண்டன்டு கைவிடப்பட்ட ஒரு இடமாக தான் அது இருந்துச்சு அந்த இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு மன்ற நிர்வாகிகளாக வந்தவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்திற்கு அதை மேடாக்கி அப்புறம் அதில் கட்டடம் கட்டுவதற்காக அவர்கள் உதவியெல்லாம் கோரினாங்க. அப்போ எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் திரு பாரிவேந்தர் என்கிற பச்சைமுத்து அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய்க்கு செலவு செய்து அங்கே பத்திரிகையாளர் மன்றத்துக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தாங்க. திரிசக்தியார் அங்கே இன்னொரு சின்ன கட்டடத்தை கட்டி கொடுத்தாங்க. இந்த 2 அரங்குகளுமே பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதற்கு ஏற்றாறு போல் கட்டப்பட்டிருக்கும். அங்கே தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த பெரிய மன்றத்திற்கு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டுமே ஆனால் 5,000 ரூபாய் இன்று வசூலிக்கப்படுகிறது. முன்னதாக 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ 5,000 ரூபாய் பண்ணியிருக்காங்க. சிறு மன்றத்திற்கு 3,500 ரூபாய் நினைக்கிறேன் 2 மணி நேரத்துக்கு. ஸோ இப்படி பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்துவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் தான் அதனுடைய முதன்மை வருவாய். இதன் காரணமாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு அங்கே தான் நடக்குது. மற்ற எல்லா சங்கங்கள்லாம் இருந்தாலும் தொடர்ந்து இங்கே ப்ரெஸ் மீட் நடத்துகிற இடம் இதுவாக தான் இருக்குது. எல்லா கட்சிக்காரங்களும் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் அந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய அடுத்த வேலை என்னென்னா, பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லா நகரங்களில் எல்லா இடங்கள்லையுமே பத்திரிகை ஊடக நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து செய்தியாளர்கள் புகைப்படக்காரர்கள் ஒளிப்பதிவாளர்கள்லாம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க அலுவலகத்தில் அமர்ந்து 4 சுவற்றுக்குள் ஏசிக்குள்ள இருக்க முடியாதுங்க. செய்தி சேகரிப்பதற்கு ஓட வேண்டும். அப்போ ஓடும்போது நகரத்தில் அவர்கள் அமர்வதற்கு, சுற்றிட்டு சலித்து போனால் அமர்வதற்கு, மதிய உணவு அருந்துவதற்கு, இதுக்கெல்லாம் இடம் வாகனத்திலே வச்சு சாப்பிட்டு இருக்க முடியுமா அவங்க? அப்போ என்னென்னா, இப்போ சேப்பாக்கங்கிறது அங்கே அரசு துறை தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளும் இருக்கக்கூடிய இடத்துல மையமாக இருக்கிற காரணத்தினால அந்த இடத்தில் தான் இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேராவது அன்றாடம் உணவு அருந்துவாங்க மதியம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்கும். ஒரு 25 ஆண்டு காலமாக உறுப்பினர்களாக இருக்கவங்களாம் இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 23 ஆண்டுகள் 2001 2002 பதிவு செய்தோம். ஸோ அப்போ இருந்து நம்மெல்லாம் அதில் உறுப்பினராக இருக்கும். அந்த மன்ற உறுப்பினர்களுக்கான சில நலத்திட்டங்கள், அதை வருவாய் குறைவாக இருக்கக்கூடிய மன்ற உறுப்பினர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்வது, அப்புறம் மன்ற உறுப்பினர்கள் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அவர்களுக்கு உதவி செய்வது, ஒன்றாக அரசு மருத்துவமனைகள் பிற மருத்துவமனைகளோ கேட்டு அவர்களுக்கு உதவி செய்வது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு இதய அறுவை சிகிச்சையே ஒரு உறுப்பினருக்கு செஞ்சாங்க. நன்கொடைகளை பெற்றும் தங்களுடைய சொந்த இந்த நலநிதிகளுக்காக வைக்கப்பட்ட தொகையெல்லாம் வச்சு ஏதோ அவங்க பண்ணினாங்க. ஆக இப்படி நிறைய பேருக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவி, இது போன்ற உதவிகளை செய்வதற்காகவும், அதே போல் மணமகள் மன்றமாகவும் அது செயல்பட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர்கள் வேலைங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்துக்கு அதிகம் ஆளாகக்கூடிய ஒரு துறையாக இருக்கிற காரணத்தினால அங்கே மாலை வேளையில் அவங்க ஷட்டில் காக் என்கிற பேட்மிண்டன் விளையாடலாம், இறகு பந்து விளையாடலாம். அதற்கு அங்கே அரங்கம் இருக்கிறது. அதே போல் இதெல்லாம் இப்போ பயன்படுத்தலை, ஆனால் இருக்கிறது. நாங்களாம் இருந்த களத்தில் இருந்த காலத்தில் நாங்கள்லாம் போய் அன்றாடம் விளையாண்டுருக்கோம். அதுக்கு பிறகு கேரம் போர்டு விளையாடுவது, அப்புறம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்வதற்கான கூடம், அங்கே ஒரு நூலகம் ஒன்று தொடங்கினாங்க. அது இன்னும் அதை சரியாக முழுமைப்படுத்தலை. அப்புறம் நான் போய் குறிப்பாக நாமெல்லாம் என்ன கோரிக்கை வச்சோன்னா, இங்கே பெங்களூரில் இருக்கிற மாதிரி, டெல்லி ப்ரெஸ் கிளப் இருக்கிற மாதிரி இங்கே கேன்டீன் ஒன்று வைங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு வெளியூர்லேருந்து தங்கி இங்கே பத்திரிகை ஊடகத்தில் பெரிய வருவாயெல்லாம் கிடையாது பத்திரிகை ஊடகத்தில். எனவே அவர்கள் உணவு நல்ல தரமான உணவு கொடுத்தா அது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இது வரைக்கும் அவங்க செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பலவிதமான வளர்ச்சி திட்டங்கள்லாம் நம்மெல்லாம் முன் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தாமலும் காலதாமதம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நிர்வாகத்தினர் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் மீது இருந்தது. அதற்கு ஏற்ப அவர்களிடம் இந்த காரணம் கேட்டோம்னா, இல்லை வழக்கு போட்டிருக்காங்க அதனால் முடியல அப்படிங்கிற காரணத்தை சொன்னாங்க. ஸோ அதற்கு பிறகு தற்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஒரு தீர்வாக என்ன செய்தார்கள் என்றால், கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி
நடைபெற்ற பொதுக்குழு, சென்னை பத்திரிகையாளர் மன்ற பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்னென்னா, ஹிண்டு என் ராம், நக்கீரன் கோபால் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட ஒரு குழு, வழிகாட்டும் குழு, பேரே வழிகாட்டும் குழு தான், கைடன்ஸ் கமிட்டி, அதை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி இந்த குழு 3 மாத காலத்துக்குள் அதை வந்து புதிய உறுப்பினர் சேர்க்கை, அதற்கான ஆலோசனை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்த தேவையான அதற்கான ஆலோசனைகள் ஆகியவற்றை வழங்கவும், இந்த வழக்குகள் இருப்பதெல்லாம் அவங்க போய் நேரில் பேசி அந்த வழக்குகளை திரும்ப பெறவும், இந்த 3 பணிகளுக்காக தான் இந்த வந்து அமைக்கப்படுது. ஆக நான் இந்த தீர்மானத்தில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டது, ஆலோசனைகள் வழங்க தான், உரிய ஆலோசனைகளை வழங்க தான் இந்த வழிகாட்டும் குழு அமைக்கப்படுது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ நடந்தது? 2023 ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடந்த பொதுக்குழு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் இந்த ஆண்டு, அப்போ ஆகஸ்ட்டில் 8ன்னா 9, 10, 11, 12, அதில் ஒரு 4 மாதம், இதில் ஒரு 5 மாதம், கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கழித்து தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று இந்த வழிகாட்டும் குழு உள்ள வருது. அதற்கு முன்பு மே மாதம் 27ஆம் தேதி 25ஆம் தேதியோ அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்த பாரதி தமிழன் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியிலிருந்து விலகுகிறார். அதுக்கு பிறகு நிர்வாக குழுன்னு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு தலைவராக கீதப்பிரியன் ஐயா இருக்காங்க. அதன் பிறகு நிர்வாக குழுவில் நரேஷ்குமார் மற்றும் அசத்துல்லா, இந்த 3 பேர் தான் அந்த நிர்வாக குழுவில் இருக்காங்க. இப்போ மீதம் இருக்கிறவங்கெல்லாம், குறிப்பாக நீங்கள் வந்து மற்ற நிர்வாகிகள்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்க. அப்புறம் வெளிநாடு போன ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பாரதி தமிழன் போனதுக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி வந்து வாக்கில் இந்த வழிகாட்டும் குழு உள்ளே வந்து அது என்ன செய்யுதுன்னா, அந்த வழிகாட்டும் குழு அவர் அமர்ந்து அவர்களுக்குள் ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்து செயல்பாட்டு குழு அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. சப் கமிட்டி, உப குழு ஒன்று அமைக்கிறார்கள். அந்த உபக்குழு என்ன பண்ணுதுன்னா, சரி நான் 3 மாதம் இந்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆலோசனைகள், தேர்தல் நடத்த தேவையான ஆலோசனைகள், வழக்குகளை திரும்ப பெறுவதற்கான அந்த நடவடிக்கைகள் ஆகியவற்றை செய்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆத்தரைஸ் பண்ணி கொடுங்க. நாங்கள் 12 பேர் கொண்ட குழு, என் ராம் அவர்கள் போன்றவர்கள்லாம் வந்துட்டு இருக்க முடியாது, 7 பேர் கொண்ட குழு நாங்கள் வந்து ஆக்டிவாக செயல்படுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்ரு. அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் நடத்துவதற்காகவும், ஆக்சுவலாக வந்து அவர்கள் தேர்தல் நடத்த சொல்லிடலாம், பொதுக்குழுவில் தீர்மானமே கிடையாது. சரி, பாரதி தமிழன் போயிட்டார், அங்கே யார் தான் நடத்துறது, இவங்க ஆர்வமாக வந்து நடத்துறதுக்கு வர்றாங்களே, சரி நடத்தட்டும் அப்படிங்கிறது தான். அந்த எண்ணத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த தேர்தல் நடத்துவதற்கு இதுக்கு தேவையான அந்த ஆவணங்களை சரிபார்க்கவும், அதே போல் இந்த 3 மாத காலத்திற்கு மன்றத்தினுடைய அன்றாட பணிகளிலும் வந்து நாங்கள் கவனம் கொள்வதற்காகவும், இதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நிர்வாக குழுவினரோடு ஒத்துழைப்போடு அதுதான் செய்வோம் அப்படின்னு எழுதி வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுக்குழுவையும் இவர்கள் மதிப்பதில்லை. அதே போல் இந்த நிர்வாக குழுவை முழுவதுமாக வந்து நிராகரிச்சிடுறாங்க. நிர்வாக குழுவை ஒரு புழு போல, பூச்சி போல பார்க்க தொடங்கியது இந்த செயல்பாட்டு குழு. குறிப்பாக இந்த செயல்பாட்டு குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஹிந்து குழுமத்தைச் சேர்ந்த டிஎஸ்கே என்றவர் அழைத்துக் கொள்ளக்கூடிய டி சுரேஷ்குமார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா, தொடக்கத்திலேருந்து அவருடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகளை ஒரு பக்கம், நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு தான் சண்டை இருந்தால் அவங்க வச்சுட்டு போகிறாங்க, சண்டை போட்டு போகிறாங்க. ஆனால் மன்ற உறுப்பினர்களையும் வந்து புழுவை விட, ஒரு திருநாயை விட கேவலமாக அவர்களை கையாள தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் முதல் குற்றச்சாட்டு அவர்கள் மீது. இதை அவள் உறுதிப்படுத்தும் விதமாகவே ஒவ்வொரு நகர்வுகளிலுமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறோம் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. முதல் தேர்தல் நடத்துறதுக்கு இவங்களுக்குலாம் எந்த ரைட்ஸுமே கொடுக்கப்பட கிடையாது. ஆனால் நீதிபதி சந்துரு அவர்களை கொண்டே எல்லாம் கமிட்டி அமைக்க போது அப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு தான் இவங்க வந்து யாரையோ கொண்டு வந்து உறுப்பினராக சேர்த்துட்டு, அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவங்க, வாகன ஓட்டுநர், இவரெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி சேர்த்துட்டு நாளைக்கு வந்து இவர்களுக்கு சாதமான ஆட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டு இருந்த காரணத்தினால தான் அதை வந்து பல நேரங்களில் வந்து இதற்கு பதிலே அளிக்க முடியாமல் இருந்தாங்க. இந்த குழுவாக அதற்கு பதிலளிக்கும் வந்து கேட்டோம்னா இன்று வரை எந்த பதிலும் இல்லை. கடந்த 3 மாத காலத்தில் இவர்கள் வந்து நாங்கள் எப்படி தேர்தல் நடத்தப் போகிறோம் என்று உறுப்பினர்கள்ட்ட சொல்ல கிடையாது. அதே போல் இந்த உறுப்பினர் எண்ணிக்கை என்பது எத்தனை வரையறை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல கிடையாது. ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த அல்ல ஒரே குழுமத்தைச் சேர்ந்த, எடுத்துக்காட்டாக சொல்கிறேங்க, இப்போ தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு செய்தி நெட்வொர்க்குன்னு வந்தால் சன் தொலைக்காட்சி தான். 32 சேனல்கள் இருக்குது. அதுக்கு இந்த மியூசிக் சேனல் அதெல்லாம் விட்டால் கூட செய்தி சேனல் வந்து அதே வந்து 25 சேனல் பக்கமாக இருக்காங்க. அதற்கெல்லாம் அலுவலகம் சென்னையில் இருக்குது. அதற்கெல்லாம் செய்தியாளர்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் வந்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்து ஆளுக்கு ஒரு நிறுவனத்தின் பெயரில் ஒரு 100 பேர் சேர்த்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2500 பேர் அவங்க உறுப்பினர் ஆயிடுவாங்க. இது இல்லாமல் தினகரன், இப்போது இந்த ஹிந்து குழுமம்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் ஒரு 200 பேர் உள்ளே இறக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு குறிப்பிட்ட
திமுகவை சார்ந்து திமுகவை சாதகமாக இருக்கக்கூடிய சன் குழுமமோ அல்லது தினகரன் குழுமமோ அல்லது இவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய ஹிந்து குழுமமோ இவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து அவர்களே அதிக அளவில் உறுப்பினர்களை இறக்கிட்டாங்கன்னா, அவர்களே நிர்வாகிகள் எல்லா இடத்துக்கும் போட்டியிட வச்சுட்டாங்கன்னா அவங்க தானே அங்கே வந்து அந்த மன்றத்தை வந்து ஆட்சி செய்வாங்க. அப்போ அங்கே டெமோக்ரஸி எப்படி இருக்கும், ஜனநாயகம் எப்படி இருக்கும்? இதே தான் இதே வந்து ஒருவேளை ஜெயா தொலைக்காட்சியோ அல்லது நியூஸ் டே தொலைக்காட்சியோ அவர்களை சேர்ந்தவர்கள் செய்தாலும் அதையும் நான் பிழை தான் சொல்கிறோம். எனவே எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு தனிவருக்கும் உரிமை வந்து குவிந்து விடக்கூடாது, அது வந்து அனைவருக்கும் பகிரப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கை. இதற்கு என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா இன்று வரை பதில் இல்லை. ஸோ இப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதையெல்லாம் தான் தொடர்ந்து நம்ம வந்து முகநூல்கள் வழியாகவும் காணொலிகள் வாயிலாகவும் மக்களுக்கு நம்ம வந்து குறிப்பாக பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே போல் மூத்த உறுப்பினர்கள் பழைய உறுப்பினர்கள் யாரையுமே மதிக்கிறது கிடையாதுங்க. அருள் அறம்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இதில் பல்கலைக்கழகத்தில் பண்பலை அந்த வானொலி ஒளிபரப்பினுடைய பொறுப்பு இருக்கார். அவர் அதுவும் ஊடகம் தான், ரேடியோ ஊடகம் தானே. அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பைலாவே உருவாக்கினவர். அவர் அப்போ ஃபவுண்டர் மெம்பர் கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுப்பிச்சு தரமாட்டேன்றாங்க. நாம் முகநூலில் எழுதுனோடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த குழு வந்து அவரை அழைச்சிது. அவரும் ஐயோ நம்மளை கூப்பிட்றாங்கப்பா அப்படின்னு மரியாதையாக வந்தவருக்கு வந்துட்டு செலாது என்பதை போல் நீங்கள் வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் நமக்கு அலைபேசியில் அழைச்சி என்னங்க இவங்க என்னமோ அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க என்னமோ அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் எங்கிட்டே இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய இத்தனை காலமாக இருக்கே அப்படின்னு ஒரு மனம் வந்துட்டு போனார். அவர் தலை குனிந்து அவமானப்பட்டு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய கீதப்பிரியன் சரி அசத்துல்லா பாரதி தமிழெல்லாம் கூட நீங்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஏதோ குற்றம் செய்து விட்டார்கள், அதை செய்து விட்டார்கள், கொள்ளை எடுத்து விட்டார்கள்லாம் சொல்கிறீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க வச்சுக்கலாம். கீதப்பிரியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நேரடியாக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் தான் பொறுப்பு தலைவர். அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அதை வந்து இவங்க கடிதத்தில் எழுதி வாங்கும்போது நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடு தான் நாங்கள் ஒவ்வொன்றே செய்வோம்னு சொல்லிட்டு முழுக்க அவர்களை நிராகரித்து விட்டு முழுமையாக இவர்கள் தங்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அந்த இடத்துல அதிகாரத்தை தங்கள் எடுத்து இவங்க லெட்டர் பேரில் இவங்களே கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. டி சுரேஷ்குமார் அப்படின்னு சப் கமிட்டி அப்படின்னு போட்டு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய அந்த லெட்டர் பேடை பயன்படுத்துகிறாங்க. ரசீதில் இவங்களே கையெழுத்து போடுறாங்க. வங்கியில் வந்து இந்த கடந்த 3 மாத காலமாக இந்த உறுப்பினர் சேர்க்கை புதுப்பித்தல் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. அதை மன்றத்தினுடைய வங்கி கணக்கில் செலுத்தலை, கைவசம் இவங்க கையிலே வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையற்ற செயல் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஏன்னா பொது மன்றம், அது அரசு கொடுத்த நிலம், தொழிலதிபர்கள் வந்து கட்டி கொடுத்த இடம், மன்ற உறுப்பினர்கள் சந்தா கட்டுறோம், நாங்கள் ஆண்டு சந்தா கட்டுறோம். இப்போ நாங்களாம் ஒவ்வொரு தடவையும் ஆண்டு சந்தா கட்டி தான் நாங்கள் வந்து அங்கே இருக்கோம். நாங்கள் ஆக இவ்வளவு உரிமை படைத்த உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் நடத்துவது வந்து ஏதோ இவர்களை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தி இவர்களை பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றி ஹிண்டி என்ராம் அதே போல் நக்கீரன் கோபால் தலைமையில் டிஎஸ்கே என்கிற கொண்டு ஒரு தேர்தல் ஆணையம் வந்து புதிதாக வந்து உருவாக்கியதை போலவும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை போலவும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் நடத்தலை அப்படின்னா ஏன் நடத்தலை அப்படின்னு ஹிந்து குழுமத்தில் பணியாற்றியவர் தான் பாரதி தமிழன், இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறது தான் பாரதி தமிழன். அவர் தான் இத்தனை ஆண்டு காலம் பிரஸ் கிளப்பே வந்து பொறுப்பு. இது ஹிந்து ராம் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டிருக்கலாம், 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டிருக்கலாம். ஏங்க பாரதி தமிழன் நீங்கள் வந்து பிரஸ் கிளப்புக்கு எலெக்ஷன் நடத்தாமல் இருக்கிறீங்க, கண்டக்ட் பண்ணுங்கள், நான் பின்னாடி பேக் போனாக நிற்கிறேன் என்று சொல்லியிருந்தால் 2-3 ஆண்டுகளிலே இதை நடத்தியிருக்க முடியும். அதை செய்யாமல் இப்போ வந்து ராம் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய குழுவினரெல்லாம் பாரதி தமிழன் மீது தான் அவர் கொள்ளையடித்தார்கள், அவர்கள் வந்து சுரண்டினார்கள், அவர்கள் வந்து சம்பாதித்து கொண்டிருந்தார்கள் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அப்போ ராமுடைய பணியாளர் தான் அவர், ராமுடைய இந்த ஹிந்துவனுடைய ஊழியர் பணியாளர் என்பதை மட்டும் வாக்காக வசதியாக மறைத்துவிட்டு பாரதிய தமிழன் ஏதோ செவ்வாய்க்கோளிலிருந்து வந்தவரை போல இவங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லூப் ஹோல்ஸ் என்பதை விட, லூப் ஹோல்ஸ் என்கிற சொல்லை விட வந்து பார்த்திங்கன்னா பிழைகள், தவறுகள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டுறோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படையில் நேற்று இப்போ இவங்களுக்கு 3 மாத காலம் நிறைவடைஞ்சிருச்சு. 3 மாத காலம் நிறைவடையும் போது அவர்களே என்ன சொல்லியிருக்கணும், அந்த நிர்வாக குழுவை கூப்பிட்டு இல்லைங்க நாங்கள் வந்து இந்த பணிகள் எல்லாம் தேர்தல் நடத்துகிற வேலையை நாங்கள் கையில் எடுத்துட்டோங்க, அப்படி கூட பரவாயில்ல நடத்துகிறாங்க, நாங்கள் முறையாக நடத்தி கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் போயிடுவோம், அதற்காக இன்னொரு 1 மாதம் 2 மாதம் ஆகும், அதனால் அப்படின்னு சொல்லி அவங்க கால நீட்டிப்பு கேட்டிருக்க வேண்டும். அதுதான் முறை. ஆனால் 31ஆம் தேதி மாலை வரை இரவு வரை 8 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எதுவுமே செய்யலை. அதை வந்து இவர்கள் என்ன ஏதாவது சொல்வார்களோ என்பதற்காகவே பொறுப்பு தலைவர் கீதப்பிரியன் வந்து அங்கே மன்றத்தில் அமர்ந்திருக்காரு. அதுக்கு பிறகு வந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அவர் கடிதம் அனுப்புகிறார். என்ன கடிதம் வந்து அவர்கள் கொடுக்குறாருன்னா 31ஆம் தேதியோடு உங்களோட இது வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் அறிக்கைகளை கொடுங்க, அதை நீங்கள் பொதுக்குழுவை வைத்து நாங்கள் முடிவு செய்கிறோம் அப்படின்னு சொன்னபோது அவரை கொஞ்சம் கூட மதிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய மேலாளர்கிட்ட அந்த லெட்டரை வாங்கி வைப்பா என்னென்னு பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த குழு நக்கீரன் கோபால், சாவித்திரி கண்ணன்,
டிஎஸ்கே இவர் இந்த குழுமம் வந்து அப்படி வெளியேறி, இந்த குழு அப்படி வெளியேறி இருக்கு. 3 மாத காலம் முடிஞ்சிருச்சு. சரி, அவருக்கு சரி பொறுப்பு தலைவருக்கு சொல்ல வேண்டாம், மன்ற உறுப்பினர்களுக்காக சொல்லணுமா வேண்டாமா? மன்ற உறுப்பினர்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கிற அறிவிப்பு சொல்லணுமா வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஒரு முகாம், இவங்க சிறப்பு முகாம் நடத்துவாங்க, உறுப்பினர் புதுப்பிப்பு அப்படின்னு. ஏற்கனவே 2025 2025 வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மறுபடியும் வா, முதல்லேருந்து ஆரம்பி, பரோட்டா சூரி மாதிரி ஆரம்பிம்பாங்க. இதற்கான அறிவிப்பை சனிக்கிழமை இரவு வந்து வெளியிடுவார் டிஎஸ்கே. அவன் வெளியூர் இருக்கானா, என்ன இருக்கான், ஏது இருக்காங்களை பற்றி கவலையே இல்லை. ஆக ஒரு இந்த ஆட்டிடியூட் என்பது முழுக்க முழுக்க மோசமான ஒரு கொத்தடிமைகளை நடத்துவதை போன்ற ஆட்டிடியூடு மன்ற உறுப்பினர்கள் நடத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இல்லை, அந்த உண்மையை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான கேள்விகளை கேட்டு நிலாவேந்தன் என்கிற ஒரு மூத்த உறுப்பினர், அவர் 25 ஆண்டு காலமாக பத்திரிகையாளர் மன்றத்தில் அவர் வந்து உறுப்பினராக இருக்கார். அவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு வந்தால், அவர் வந்து நேற்று போய் கேட்டிருக்கார். நேற்றுக்கிடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர்கள் இந்த புதிய உறுப்பினர்களுக்கு மன்ற அடையாள அட்டையவே கொடுக்க தொடங்கிட்டாங்க, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பியூட்டின்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இந்த டிஎஸ்கே சுரேஷ்குமாரோ இந்த வழிகாட்டும் குழுவோ செயல்பாட்டும் குழுவோ அவர்கள் கையெழுத்திடுவதற்கு எந்த உரிமையுமே கிடையாது. நிர்வாகிகள் தான் கையெழுத்திடணும். அதில் ரசீது புத்தகமாக இருந்தாலும், லெட்டர் ஹெட்டாக இருந்தாலும், அதே போல் செக்புக்கெல்லாம் வந்து கீதப்பிரியனும் இப்போ நரேஷன் ஒருத்தர் அவர் தான் கையெழுத்து போடணும். அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் வங்கியில் அவங்க பணமே கட்டுறதில்ல, இந்த இவர்கள் வசூல் செய்த பணத்தை கட்டுறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உறுப்பினர் அடையாள அட்டை கொடுக்குறாங்கன்னா, இந்த அடையாள அட்டையில் யார் கையெழுத்திடுவது? இவர்களே கையெழுத்து போட்டு தான் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து தவறானது. பொதுக்குழுவில் இதற்கெல்லாம் இவர்களுக்கு அங்கீகாரமே கொடுக்கப்பட கிடையாது. அதே போல் இந்த சப்கமிட்டிக்கான ஆத்தரைசேஷன் லெட்டர்லையும் இந்த மாதிரி நீயல கையெழுத்து போட்டு கொடுன்னு இந்த இப்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூறவில்லை. ஆக இந்த நிர்வாகிகளுடைய எந்த செயல்பாட்டையும் இவர்கள் வந்து அவர்களை முழுவதுமாக நிராகரித்து விட்டு முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டு சைனிங் அத்தாரிட்டியாக இவர்கள் ஆகிவிட்டார்கள். இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த உண்மையை தான் மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இது முறையற்றது, இது தவறானது, பிழையானது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதைத்தான் முகநூல்கள் வாயிலாகவும் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்ட ஒரு மன்ற உறுப்பினர், ஒரு 25 ஆண்டு காலம் மன்ற உறுப்பினராக இருக்கார். 25 ஆண்டு காலம் அரசு அடையாள அட்டை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன்ற உறுப்பினர், சிறிய நாளிதழில் தான் பணியாற்றிட்டு இருக்கார், நிலாவேந்தன். அவர் வந்து நேற்று மதியம் போய் கேட்டிருக்காங்க, உறுப்பினர் அட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ நல்லது பண்ண தான் வந்திருக்கிறீங்க, உறுப்பினர் அட்டை கொடுக்குறீங்களே, இது மன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல வேண்டாமா? யார் யாரெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்குன்னு பட்டியல் வெளியிட வேண்டாமா? அந்த பட்டியலை நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஒட்டினா தானே மற்றவங்களாம் பார்ப்பாங்க, இவர் உண்மையிலேயே உறுப்பினர் ஆக்கலாமா வேண்டாமா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதனால் உண்மையிலேயே பத்திரிகையாளராக இல்லாமல் இருக்கலாம், மன்றத்துக்குள்ளே வந்து அவரால் நாளைக்கு வந்து பிரச்சனைகள் ஏதாவது வரலாம், இப்படி நாங்கள் வந்து பார்ப்பதற்கு அந்த பட்டியல் ஒட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, அதுக்குள்ள நேரம் இல்லை என்பதை போல் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு சரிங்க, இந்த கார்டு வந்து புதுசாக கார்டு கொடுக்குறீங்களே, இதுக்கு ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டீங்களா? அப்போ வந்து இப்போது என் ராம் கோபால் போன்ற மூத்தவங்களாக இருக்காங்க, அவர்களே வைத்தாவது அந்த புதிய கார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் போடலாம்ல, ஏன் அதை செய்யலை என்பது போன்ற கேள்வியெல்லாம் கேட்டு இருக்கார் அவர். அதற்கெல்லாம் இவங்க வந்து வழக்கம் போல் எந்த உறுப்பினருமே மதிக்கக்கூடாதுங்கிற தெளிவோடு இருக்கிறவங்ககிட்ட அவர்கிட்ட எப்படி என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அப்புறம் வந்து வரும்போது இந்த அங்கே அறிவிப்பு பலகை தவிர சுவற்றில் வந்து கிட்டத்தட்ட இவர்கள் வந்து 3-4 மாத காலம் இவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்களோ பூரா அறிக்கைகளாக இருந்திருக்கு. அது என்ன பண்ணார், இத்தனை அறிக்கைகள் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பூரா எடுத்து வந்து அதை அகற்றி மடித்து வச்சுட்டு போயிருக்கார். கிழிக்கவெல்லாம் இல்லை, மடித்து இரவு வச்சுட்டு போயிட்டார். உடனே இன்னைக்கு காலையில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த இரவு பணியில் இருக்கக்கூடிய உதவியாளர், அந்த மன்ற அலுவலக உதவியாளர் ஜானகிராமன் அப்படிங்கிற ஒரு பரிதாபம் அவர் வந்து என்ன பண்ணுவார், டீ காஃபி வாங்கிட்டு கொடுக்குறவர், அவரை வைத்து ஒரு புகார் மனு வந்து நிலாவேந்தன் மேலே கொடுக்குறாங்க. யார்? 25 ஆண்டு காலம் உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலாவேந்தன் மேலே ஒரு டீ காஃபி வாங்கிட்டு தரக்கூடிய ஒரு உதவியாளரை வைத்து ஒரு புகார் தரப்படுகிறது. 25 ஆண்டு காலம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலாவேந்தன் அவர்கள் மீது அந்த உதவியாளர் அவர் என்ன பாருங்கள், விடுனர் எஸ் ஜானகிராமன், வயது 46, அலுவலக உதவியாளர், சென்னை பத்திரிகையாளர் மன்றம், ஓமந்தூரார் அரசினர் தோட்டம், சென்னை. பெறுநர் உயர்திரு ஆய்வாளர் அவர்கள், திருவல்லிக்கேணி காவல் நிலையம், சென்னை. பொருள்: பத்திரிகையாளர் மன்றத்தில் தேர்தல் சிறப்பு தீர்மானங்களை கிழித்திருந்தவர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக. மதிப்பிற்குரிய ஐயா, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் அலுவலக உதவியாளராக எஸ் ஜானகிராமன் ஆகிய நான் பணியாற்றி வருகிறேன். நல்ல கவனிங்க, அலுவலக உதவியாளர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் தேர்தலுக்காக கடந்த 3 மாதங்களாக இந்து என் ராம் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு பத்திரிகையாளர் மன்றத்தை நிர்வகித்து வருகிறது. அவர்கள் எடுக்கும் அன்றைய தீர்மானங்களை அறிவிப்பு பலகையில் ஒட்டுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தேர்தலுக்கான சிறப்பு தீர்மானங்கள் 1/9/2024 அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டது. நான் பத்திரிகையாளர் மன்றத்தில் வழக்கம் போல 1/9/2024 பணியில் இருந்தேன். அப்போது இரவு 9:30 மணியளவில் பத்திரிகையாளர் எனும் போர்வையில் மது போதையுடன் RP9 லாயர்ஸ் காலனி
ராயப்பேட்டை சென்னை இருந்து பி. நிலாவேந்தன் என்பவர் பத்திரிகையாளர் மன்றத்தில் நுழைந்து இந்து என் ராம் தலைமையிலான சிறப்பு குழுவை மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியபடி அறிவிப்பாளர்கள் ஒட்டப்பட்டிருந்த தேர்தல் அறிவிப்பினை கிழித்தெறிந்ததோடு அதை தடுக்க முயன்ற என்னையும் தகாத வார்த்தைகளால் திட்டினார். என்னை பணி செய்ய விடாமலும் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியவரின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கார். என்னென்னா, ஒரு அலுவலக உதவியாளருக்கு என் ராம் அவர்கள் தலைமையிலான குழு இங்கே தேர்தல் நடத்துறது பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இருந்திருக்கு. அதற்கு பிறகு நிலாவேந்தன் எனும் நபர் பத்திரிகையாளர் எனும் போர்வையில் வந்தாரா? 25 ஆண்டு காலமாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உறுப்பினரை புதுப்பித்து கொண்டு உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய டிஐபிஆர் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொடர்பு அலுவலகம் கொடுக்கக்கூடிய அக்ரெடிடேஷன் கார்டு, அரசு அங்கீகார அட்டையை வச்சிருக்காரு. அவர் எல்லாரும் பத்திரிகையாளர் தெரியும். ஒரே நிறுவனத்தில் நீண்ட ஆண்டு காலமாக ஒரு சிறு பத்திரிகையில் தான் இருந்தாலும் பணியாற்றி கொண்டிருக்கிறவர். அவரை பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்து அதில் பணி செய்ய விடாமல் தடுத்து விட்டார் என்று ஏதோ ஜானகிராமன் ஐயா அவர்கள் காவல் அரசு பணியில் இருப்பதைப் போலவும் அவர் பணி செய்ய விடாமல் தடுத்ததைப் போலவும் இப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. இதில் நிலாவேந்தன் அவர்கள் பார்த்திங்கன்னா நீண்ட கால உறுப்பினராக இருக்கார். இப்போது அவர் தரப்பில் இந்த மாதிரி ஒரு புகார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே நிலாவேந்தன், உண்மையிலே நீங்கள் எல்லாம் கிழிச்சிங்களா, என்ன நடந்தது என்று அவரிடம் நாம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய கருத்துக்களை அவர் தரப்பு வாதங்களை நம்ம கேட்டோம். அதை இப்போ கேட்கலாம். ஐயா நிலாவேந்தன் ஐயாங்களா? ஆமாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நேற்று பத்திரிகையாளர் மன்றம் நீங்கள் உறுப்பினராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மன்றத்தில் ஏதோ ஒரு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டீங்க. ஆமாம் ஐயா. மன்றத்தினுடைய உதவியாளர் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காராம். அதாவது ஒன்றும் இல்லைங்கய்யா, நேற்று கார்டு புது கார்டு இஷ்யூ பண்ணாங்க ஐயா. ஹலோ சொல்லுங்கய்யா. கார்டு புது கார்டு இஷ்யூ பண்ணாங்க. சரிங்க. அது யாருக்கும் தெரியல, உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியல. சரிங்க. நான் அங்க உட்காந்து எனக்கு கேள்விப்பட்டேன். என்னப்பா விசேஷம்னு கேட்டேன். ஒரு நண்பர் புது கார்டு வாங்க சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க. சரிங்க. அதனால கார்டு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நண்பர் சொன்னிருந்தாரு. நான் உடனே உள்ள ஒரு அந்த நிர்வாகி சுரேஷ்குமார், நம்ம இவர் அருளானந்தம், இன்னொரு நண்பர் இன்னொருத்தர் பேரு மறந்துட்டேன், அவரு 3 பேர் இருந்தாங்க. சரிங்க. அவங்கள்ட்ட கேட்டேன். நான் சுரேஷ்குமார் கிட்ட, ஏன் சார் கார்டு இஷ்யூ பண்றீங்க, யாருக்கும் இன்னும் தகவல் கொடுக்கல, கார்டு இஷ்யூ பண்றோம், புது கார்டு கொடுக்கணும், யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, யாரே கார்டு வாங்கிட்டு போறாங்களா சார், நீங்க ஒரு போஸ்டர் போர்டில் ஒட்டி இதெல்லாம் கார்டு ரெடி ஆயிடுச்சு, நாங்க வரிசை பிரகாரம் நாங்க அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்து நீங்க கார்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போடணும், இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் போடணும் சார். எதுவுமே போடாம நீங்கிட்டே கார்டு கொடுத்துருக்கீங்க, நல்ல விஷயமா எல்லாம் செஞ்சு போட்டு கடைசியில் இப்படி பண்றீங்களே. உங்க கமிட்டியில குழு 6 பேர் இருக்காங்கல்ல, அதுல கோபாலும் இருக்கிறாரு, ராமு இருக்கிறாரு மூத்தவர், அவங்கள வச்சு ஒரு முதல்ல ஒரு பழைய உறுப்பினர்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, பழைய உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க, அந்த உறுப்பினர் 4-5 பேரை கூப்பிட்டு இன்னும் கார்டு கார்டு நாங்க இஷ்யூ பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டா எவ்வளவு நல்லதா இருக்கும். சரிதான். இதெல்லாம் நீங்க செய்யாம கார்டு நீங்க டப்புன்னு இஷ்யூ பண்றீங்களே, இது நியாயமா சார்? இவ்வளவு நல்லது பண்ணிட்டு இப்ப கடைசியில கார்டு ரகசியமா கொடுக்குறீங்களே, இது நல்லா இருக்கா சார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க போர்ட்ல ஒட்டணும் சார் அப்படின்னா, நான் அதுக்கு இவங்க எதுவுமே சரி நான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால நான் என்ன பண்ணேன், நான் அங்க போர்ட்ல பார்த்தா 31ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அது செவத்துல ஒட்டியிருக்காங்க, போர்ட்ல ஒட்டல. சரிங்க சரிங்க. அது வசம் நிறைய ஒரு 4 மாசத்து இது அந்த போர்டில் ஒட்டி வச்சிருக்காங்க. என்னைக்கு என்ன ஒட்டுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம ரெகுலரா டெய்லி வரவங்களுக்கே தெரிய மாட்டேது. புரியுதுங்க. புதுசா வர பசங்க என்னென்ன கசமசான்னு இருக்குன்னு என்னென்ன தெரியும், ஏதோ ஒட்டிருக்காங்களாண்ணா, என்னென்ன ஒட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளதான் கேக்குறாங்க. நீங்க அதை பழைய அறிவிப்பா புது அறிவிப்பான்னு தெரியாத அளவுக்கு தெரியாம இருக்கு. 4 மாசத்து அவங்க எப்ப இன்சார்ஜ் எடுத்தாங்களோ அப்போ ஒட்டுனது அப்படியே இருக்கு. ஓ சரி சரி. ஒரு வாரம் ஒரு மாசம் இருக்கலாம் அந்த போர்டுல. 4 மாசம் நேற்று 31ஆம் தேதி ஒரு அறிக்கை ஒரு நாள் ஒட்டியிருக்காங்க, செவுத்துல போய் ஒட்டியிருக்காங்க. சரிங்க. அது எனக்கே தெரியாம இருக்கு. ஏன் இவ்வளவு இதெல்லாம் இப்ப முடிஞ்ச பொண்ணுதான் எடுக்க வேணும். நான் பல முறை இந்த ஜேக்கப்பட்ட நான் சொல்லிடுறேன், எப்பா இது நிறைய வசனம் இருக்கு, ஒரு எதுவும் தெரிய மாட்டேது, என்ன ஒட்டுறீங்க என்னன்னு தெரிய மாட்டேது.
நீங்க கேட்டு நீங்க அதை எடுத்துட்டு புதுசா வந்து ஓட்டுறது போர்ல ஓட்டுங்கப்பா, ஏன்ப்பா செவுத்துல ஓட்டுறீங்க அப்படி. அன்னைக்கு அதே பேர் தான் வந்து இது கிளப்புடைய நினைவு நாள் துவக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல ஓட்டிட்டாங்க எல்லாமே. புரியுது புரியுது புரியுதுங்க. அந்த போர்டுக்கு பக்கத்துல செவுத்துல ஓட்டி இருக்காங்க. அதெல்லாம் நமக்கே அசிங்கமா தெரியலையா, அது கண்ட இடத்த ஓட்டுறது. கரெக்ட். அப்ப எதுக்கு ஒரு போர்டுன்னு எதுக்கு வச்சிருக்கோம், ஒரு அறிக்கை போர்டுன்னு எதுக்கு வச்சிருக்கோம்? அதை கேட்டதுக்கு இன்னைக்கு என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக எனக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. சரி 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 சரி. போலீஸ் அப்ப வந்து ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனை வந்து இவங்க என்ன சொல்லிருக்காங்க, இதுக்கெல்லாம் உடனே எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, ஏதா இருந்தாலும் இங்க நமக்குள்ள எல்லாம் பேசி முடிக்கணும்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது அடிதல் கேஸே வந்து இங்க உள்ள வெளியே போக கூடாது, இங்க உள்ளே பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது நான் ஒரு உறுப்பினர், நான் வந்து எனக்கு 25 வரைக்கும் எனக்கு உறுப்பினர் கார்டு புதுப்பில் இருக்கு. நான் எனக்கு கேட்க உரிமை இருக்கு. எந்தெந்த பத்திரிக்காரங்க இதுல யாரு இருக்காங்க, உண்மையான பத்திரிக்காரங்க யாரு இருக்கா, என்ன எங்களுக்கு ஒட்டுனா தான் நாங்க சீனியர். நான் 35 வருஷமா நான் புதிதாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களுடைய பெயர், அவங்க நிறுவனம், அந்த விவரங்கள்லாம் வந்து நோட்டீஸ் போர்டுல போடணும். அப்பதான் அவர் வந்து உண்மையான பத்திரிகையாளரா இல்லையான்னு மற்ற உறுப்பினர்கள், மன்ற உறுப்பினர்கள் பார்த்து உறுதி செய்ய முடியும். உறுதி செய்ய முடியும். மற்றவங்களுக்கு தெரியும், ஆமா பாப்பி என் கூட வேலை செஞ்சப்பா, அவன் கூட வேலை இந்த பையன் யாரும் தெரியல, இந்த பேர் யாரும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பார்த்து சொல்லிக்குவாங்க. அதுக்காக தான் போர்ல ஓட்டத்தை முதல்ல என்னன்னா, முதல்ல வந்து உறுப்பினர்கள் எனக்கு நினைவு இருக்கு, நான்லாம் உறுப்பினராக சேரும்போது யாராவது 2 ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்களுடைய கையெழுத்து வேணும், ரெஃபரன்ஸ் வேணும். வேண்டாம். ஆமா வேண்டாம். அப்ப அது எதுக்காக பண்ணதுன்னா, அறிமுகம் தெரிந்தவரா தெரியாதவராங்கிறதுக்காக தான் அந்த அறிமுகம் பண்றது. அது அந்த அறிமுகம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனை பேருக்கு கார்டு கொடுக்க போறோம்னு சொல்லி முதல்ல போர் ஒட்டணும். புரியுது புரியுது புரியுது. அது செய்யல. அதாவது முதல் கட்டமா இத்தனை பேருக்கு நாங்க வந்து புதிய உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம், அவங்களோட விவரங்கள் இதில் யாருக்காவது உங்களுக்கு வந்து மன்ற உறுப்பினர்களுக்கு வேற யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் அப்படின்னு போடணும். அதுதான் நீங்க சொல்றது. அதுதான் மன்றத்தினுடைய பயலாவே. அதான் எதுவுமே இல்லாம இவங்க இஷ்டத்துக்கு வந்து இது ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு, அவசர காலத்துல நாங்க கொடுக்குறோம், டைம் இல்ல அப்படின்னு ஒரு பதில் வருது ஒரு முக்கியமான இடத்துல இருந்து. அப்ப இது நாங்க வந்து அப்ப மன்றத்தில் இருக்கவங்களா அத்தனை பேரும் வந்து இப்ப ஏத்துக்க முடியும். இதுக்கு வந்து அதுவும் வந்து நான் வந்து லெட்டர் பேர் கீச்சாதான் என் மேல குற்றமா சேர்க்க முடியும் தவிர, நான் வந்து அந்த போர்டுல இருந்து ஒரு லெட்டர் பேட கூட கீக்காம அப்படியே எடுத்து மடிச்சு அப்படியே கீழே வச்சுட்டு தான் வந்தேன் நானு. புரியுது 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 புரியுது. அப்படி இருக்கும்போது அகற்றி இருக்கிறீங்க, அவ்வளவுதான், மடிச்சு கீழே வச்சுட்டு வந்திருக்கீங்க. மடிச்சு கீழே எடுத்து மடிச்சு கீழே வச்சுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்தாங்கன்னா எடுத்து ஒரு வேளை இது உள்ள பிரச்சனை வந்தா எடுத்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு எடுத்து மடிச்சு கீழே வச்சுட்டு தான் நான் அவர்கிட்ட அந்த வேலை பார்க்கறவர்கிட்ட டூட்டி பார்த்தவர்கிட்ட சொல்லி வச்சுட்டு. அவரு உங்க அந்த உதவியாளர் ஜானகிராமன் லாயிட்ஸ் காலனியில அட்ரஸ் எல்லாம் உங்களோட முகவரியில சரியா குறிப்பிட்டிருக்காரு. உங்களுக்கு முகவரியில சரியா குறிப்பிட்டு எனக்கு நான் உறுப்பினர் இருக்குன்னு அதுல என்னன்னா உங்க முகவரி சரியா குறிப்பிட்டு பத்திரிகையாளரிடம் போர்வையில் நீங்க வந்ததா சொல்றாரு. பத்திரிகையான போர்ல இருந்து நான் மெம்பரா இருக்கிறேன், நான் எப்படி போர்வையில வர முடியும்? நம்ம நீங்க இப்போ 25 வருஷம் வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு கார்டு கட்டியிருக்கேன். பத்தாவதுக்கு இப்போதைக்கும் நான் நீங்க புதுசா போறது இல்லையா, நான் பணம் கட்டியிருக்கேன். நான் பணம் கட்டியிருக்கேன். என்னுடைய கேள்வி உறுப்பினர் எல்லாமே அதுல இருக்கிற உறுப்பினர் என்னுடைய சகோதர போல தான். நான் எனக்கு கேட்க உரிமை இருக்கு. நான் வந்து எல்லாமே வந்து ஏன்னா சில பெரிய நிறுவனத்துல கேட்க மாட்டாங்க. நான் எனக்கு இப்போ நானுமே இப்ப எதுக்கு தொடர்ந்து வந்து அவங்க எல்லாம் ஒழுங்கா நடத்துங்க, நீங்கள் வந்து இருக்கிற உறுப்பினர்களையும் மூத்த உறுப்பினர்களையும் மதிக்காம பண்ணாதீங்க, நீங்க எத்தனை பேர்த்த சேர்த்துறீங்க, யாரை சேர்த்துறீங்க, நாளைக்கு தேர்தல் எப்படி நடத்துன்னு சொல்லுங்க அப்படின்னா அலட்சியப்படுத்திட்டு இருக்காங்க. தவிர இப்போ நாம ஏன் கேள்வி கேட்க முடியுதுன்னா, இப்போ ஹிந்து பத்திரிகையிலயோ புதிய தலைமுறையிலயோ சன் டிவில இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி இருக்கும், கேட்க முடியாது. அவங்க நிறுவனத்துல பதில் சொல்லணும்னா அவங்க கேட்க மாட்டாங்க. யாரு கேட்கணும் போல கீழ்மட்ட உள்ள ஆளுதான் கேட்க முடியும். நான் வந்து 25 வருஷமா இதுல மெம்பரா இருக்கேன். முதல்ல இப்ப சென்னை பிரஸ் கிளப் இருக்கிற இடத்துலதான் வந்து ஓலை கொட்டகை இருந்துச்சு, முழங்கால தண்ணி இருக்கும். அதுக்கு பிறகு பெருமாள் பாரிஸ் என்ற பெருமாள் வந்து உள்ள வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி இந்த டெவலப் பண்ணாரு. சரிங்க சரிங்க. அந்த ஒவ்வொரு டெவலப் பண்ணும் என் பங்கு இருக்கு அதுல. புரியுதுங்க.
இன்னைக்கு வந்து நாங்க சும்மா பேப்பர் இல்ல அப்படி இல்ல, அவங்களுக்கு இப்ப என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அருள் அரண் அப்படின்னு வந்து அவர் தான் அந்த பைலாவே உருவாக்குனவராம். அவருக்கு அதே சுட்டி காட்டு அவர் நேத்து வரவழைச்சு உங்களுக்கு நீங்க தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் கார்டு வந்து எத்தனை கவர்மெண்ட்ல கமிட்டி இருக்கு, எத்தனை பேர் கமிட்டி, எல்லா பத்திரிகைகளும் உள்ள ஒரு கமிட்டி தானே கவர்மெண்ட்ல. ஆமா ஆமா. அது இல்லாம ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் இருக்காங்களா. ஆமா. அவங்க எப்படி அப்புறம் அவங்க இத்தனை பேர் கையெழுத்து போட்டு ஒரு கார்டு பத்திரிகை கார்டு கொடுக்குறாங்கன்னா அது எப்படி நீ செல்லுல நீ சொல்ல முடியும்? ரெண்டாவது நான் ஆபீஸ் லெட்டர் கேட்டீங்க, லெட்டர் நான் கொடுத்துருக்கேன். லெட்டர் என்ன கேக்குறாங்கன்னா அவங்கன்னா இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் நான் பணிபுரிஞ்சேன்னு சொன்னா எந்த ஆபீஸ்ல வந்து தேதி இந்த தேதி பணிபுரிந்தாலும் நான் வீட்டு தத்து விட்டான்னா நான் எப்படி வேலை செய்ய முடியும்? அடுத்ததுக்கு ஹிந்துல கொடுப்பாங்களா இல்ல வந்து நக்கீரல கொடுப்பாங்களா? நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 2015 இருந்து இது வரைக்கும் நான் எங்க நிறுவனத்தை வேலை பணிபுரிந்து வருகிறேன். அதான் அப்படிதான் கொடுப்பாங்க. தேதி போட்டு கொடுங்க. நான் நீ உனக்கு என்னைக்கு தேதி என்னைக்கு நான் உனக்கு கையில லெட்டர் கொடுத்தனோ அதுதான் தேதி. நீங்க தேதி போட்டு கொடுனா நாளைக்கு அவங்க என்ன பண்ண 15ஆம் தேதியில இருந்து முடிச்சிட்டு நான் லெட்டர் கொடுத்துட்டு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு போப்பான்னாக்கா நான் என்ன பண்ணுறது? கரெக்ட். இதெல்லாம் தெரியாம ஒரு சீனியர் எடிட்டர் எல்லாம் உட்காந்து இதெல்லாம் வந்து ரிசைட் பண்றாங்கன்னா என்ன ரிசைட் பண்றாங்க? கேள்வி கேட்கறதா ரிசைட் பண்றாங்க. உங்களுடைய அந்த புதுசா வந்து திரும்பவும் மறு விண்ணப்பம் செய்யறேன்னு சொல்றது ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா? இன்னும் ரிசைட் பண்ணல. எனக்கு இப்படி லெட்டர் கேக்குறாங்க என்ன எப்படி? அத வந்து நீங்க இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் பணியாற்றுனீங்கன்னு தர சொல்றாங்க. ஆமா, நான் வந்து 2015 இருந்து இந்த மாசம் வரைக்கும் நான் லெட்டர் என்ன கொடுத்தா இன்று வரை எங்க நிறுவனத்தில் சென்னை நிருபராக பணிபுரிந்து வருகிறார். அப்ப நாளைக்கு காலையில நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டா அதான் தேதி போட்டு கொடுத்தா நாளைக்கு தான் தேதி போட்டு கொடுத்துட்டப்பா நீ நாளைக்கு போப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? இது கூட தெரியாம வந்து நேத்து கூட அதை கேக்குறானுங்க, நீங்க லெட்டர் மாத்தி கொடுங்க. நான் லெட்டர்னா கையில தேதி போட்டு தரேன். ஆபீஸ் எல்லாம் லெட்டர் தேதி அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. எந்த அலுவலகத்திலீங்க? சென்னை பொறுப்பு அவர் வந்து ஒரு அலுவலக ஊழியர், அவர் நிறுவனத்தை சேர்ந்தவர். இது போல மன்றத்துல சங்கத்துல சேர்றதுக்கு எத்தனை நிறுவனங்கள் வந்து இப்படி கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுப்பாங்க? முதல்ல அதுக்குதான் நான் சென்னையில வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் முதலாளிகள் எல்லாம் அந்த அளவுக்கு பெருந்தன்மையோட இருக்காங்க இருக்கிறாங்க. யாராவது பெரிய நிறுவனத்தை அப்படி கொடுப்பாங்களா? தொடர்ந்து பணிபுரிய வந்து ஒரு செய்தியாளரிடம் எங்க நிறுவனத்துல வந்து இந்த தேதிக்கு பணிபுரிஞ்சு சொல்லி கொடுப்பாங்களா? அது அக்ரிடேஷன் கார்டு கொடுக்கும்போது கூட அந்த விண்ணப்பங்களை வந்து அப்படி ஒரு கடிதம் உறுதிமொழியை வந்து நம்ம கிட்ட தர மாட்டாங்க, நேரா வந்து டிஐ பேருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. டிஐ பேர் இல்ல, நாங்க வருஷம் நாங்களும் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ண அக்ரிடேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண வருஷம் இல்ல. நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் அக்ரிடேஷன் ஹோல்டர் அக்ரிடேஷன் அப்ளை பண்றேன். இப்படிதான் தருவாங்க. இவர் எங்க நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார், இத்தனை ஆண்டுகளா பணிபுரிந்து வருகிறார் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இது வரைக்கும் பணிபுரிந்து தேதி போட்டு கொடுக்க மாட்டாங்க. புரியுது. நான் இன்னமும் வச்சிருக்கேன். நான் அக்ரிடேஷன் கார்டு அப்ளை பண்ண காப்பி இன்னமும் வச்சிருக்கேன். நான் எத்தனை வருஷம் வாங்கணும் அந்த கார்டு எல்லாம் வச்சிருக்கேன் நான். இது வந்து இந்த பத்திரிகையாளர் மன்றத்துல வந்து இவங்க இந்த அக்ரிடேஷன் அரசு அடையாள அட்டையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களா? ஆமா, அரசுடைய அக்ரிடேஷன் கார்டு செல்லாதுன்றாங்க. ஏன் இது என்ன காரணம் புரியல? அது வந்து ஒரு நிறுவனம் கூட வந்து ஒரு போலியா ஒரு லெட்டர் ஐடி கார்டு கொடுக்க முடியும். இதனாலே நிறைய பேர் அந்த கார்டு வச்சுதான் கொடுத்துருக்காங்க. ஆபீஸ் கார்டு நிறைய பேர் தராம இருக்காங்க, லெட்டர் தராம இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப நான் கேக்குறது என்னன்னாங்க, ஒரு அலுவலகம் வந்து கடிதம் கொடுக்காம லெட்டர் கொடுக்காம அக்ரிடேஷன் கார்டு கொடுப்பாங்களா? அதுதான் என்னுடைய கேள்வியே. அதான் கேட்டுட்டே வரேன் நானு. எப்படி எங்களுக்கு கவர்மெண்ட் கார்டு கொடுப்பாங்க? அலுவலகம் அதாவது பத்திரிகை வந்து அவங்க பரிந்துரை இல்லாம எப்படி கார்டு தருவாங்களதான் நான் என்னுடைய கேள்வி. இப்ப இவங்களுடைய செயல்பாடுகள் இந்த வழிகாட்டுதல் குழு செயல்பாட்டு குழு வந்து தேர்தல் நடத்துறதுக்காக நல்ல எண்ணத்துலதான் வந்தாங்க. நல்ல எண்ணத்தோட, அதாவது நல்ல எண்ணத்தோட இல்லைன்னு மாதிரிதான் என்ன தோணுது நேற்று வரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நீங்க எப்படி போய் நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நீங்க எப்படி நீங்க ஏதா இருந்தாலும் இங்க உள்ளுக்குள்ளதான் நடந்தது. 2 உறுப்பு அங்க வந்தவங்க சண்டை போட்டாங்க. அவங்க நான் மெம்பர் அடிச்சுக்கிட்டு நான் மெம்பர். சரிங்க. சரி, நான் மெம்பர் இருந்தாலும் நம்ம பத்திரிகை சொந்தக்காரங்க அவ்வளவுதான். அவங்க அடிச்சதை வந்து நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போய் எல்லாம் இது பண்ணி போலீஸ் வந்து எல்லாம் அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, நீங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க போனீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் இந்த இத்தனை ஒரு ஆண்டு வரைக்கும் உள்ள போலீஸே வந்தது கிடையாதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்படி என்ன நான் தவறு என் மேல நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கீங்க அப்ப ஸ்டேஷன்ல? இல்ல அதுல உறுப்பினர்ங்கிறதே அவங்க வந்து குறிப்பிடல. நீங்க ஒரு உறுப்பினர்ங்கிறத குறிப்பிடாம பத்திரிகையாளர்னு குறிப்பிடாம பத்திரிகையாளர் போர்வையில் வந்தவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த பத்திரிகை போர்வையில் நான் உள்ள வரது எனக்கு அவசியம் கிடையாது.
சரிதான். நான் 25 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன்னு. நான் கார்டு 25 வருஷமா புதுப்பிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப கூட தற்சமயம் 25 வரைக்கும் எனக்கு பதிவு உண்டு. நீங்க புதுசா கார்டு கொடுப்பதுக்கும் நான் பதிவு பண்ணிருக்கேன். எனக்கு நீங்க ரசீது போட்டு கொடுத்துருக்கீங்க. இப்ப கார்டு கொடுக்கறதுக்கு ரசீது என்கிட்ட இருக்கு. என்ன எப்படி போர்வெல் வந்து நீ உள்ள வந்து நீ சொல்ல முடியும்? அப்ப நீங்க தான் போய் இங்க இருக்கிற மெம்பர்ல தான் யாரெல்லாம் போர்வெல்ல வந்திருக்காங்க நான் சொல்ல முடியும். கருத்து என்ன, எல்லாம் போர்வெல்ல வந்திருக்காங்க. யாருக்குமே கார்டு கிடையாது, உறுப்பினர் கார்டு கிடையாது. புரியுது போ. இப்ப வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை செய்யற இந்த குழுவுக்கு, செயல்பாட்டு குழுவுக்கு யாருக்குமே கார்டு கிடையாது. யாருக்குமே கிடையாது. இன்கொலி நான் சொல்லக்கூட பேர் சொல்லுவது யாருக்கும் அந்த கிளப்புடைய கார்டு கிடையாது. என்னை போர்வெல் வந்து சொல்லும் போது அப்ப அவங்க போர்வெல் வந்ததான் சொல்ல முடியும். சரிதான். நான் கார்டு அனுப்பிச்சிருக்கேன். நான் எல்லாத்தையும் உறுப்பினர்களும் என்னுடைய கார்டை அனுப்பிச்சிருக்கேன். நீங்க கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் வெளியில, உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து பாரதி தமிழோட ஆளு, அசத்துல்லாவோட ஆளு, கீதப்பிரியோட ஆளு. ஆமா நான் யாராலும் கிடையாது. நான் அஸ்துல்லாலோ நான் பாரதி தமிழனாலோ யாராலும் நான் கிடையாது. நான் வந்து தனிப்பட்ட ஆளு. நான் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறேன். எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு. நான் அவன்கிட்ட வரேன். என்னுடைய வேலை கிடையாது. இதுல வந்து யாருமே கிடையாது. நான் யாருக்கும் சேர்ந்தவன் கிடையாது. எல்லாமே எனக்கு பொது ஆளு தான். நான் வந்து நேற்று கூட நான் கேட்டது கோபாலையும் ராமும் ஏன் வச்சு நீ கார்டு இஷ்யூ பண்ணல. தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க வச்சு ஒரு விழா மாதிரி நடத்தி விழா கூட நான் நடத்த சொல்லல. நான் ஒரு 2 பேரை வச்சு ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டாவே அதே விழா தான். ஆமா. அப்போ எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் சென்னை வந்து பத்திரிகை மன்றத்துல புதிய கார்டுகள் கொடுக்குறாங்க, நம்மளும் போய் உறுப்பினராக சேரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க உருவாக்கணும்னு நான் அந்த எண்ணத்துல தான் நான் சொல்லியிருக்கேன். நேற்று கூட நான் வந்து யாரும் எதுவும் குறையும் சொல்லல. நான் சரிங்க. நன்றி. நல்லது. வணக்கம். இவர்கள் பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் அவர்கள் யாரையும் மதிக்கிறது கிடையாது. பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினர்களையும் மதிப்பது கிடையாது. யாராவது ஏதாவது இதற்கு வந்து இவர்கள் செய்யக்கூடியதை பற்றி பேசணும் அப்படின்னா உடனே நீ அவருடைய ஆளு இவருடைய ஆளு என்று சிறுபிள்ளைத்தனமாக மலிவான ஒரு எதிர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உன்னை பற்றி தெரியுமா, நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணினேன் உதாரணத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் சிலர். இதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஸ்ட்ரிக்ட்டு நடத்துகிறோம், நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தாராளமாக நடத்துங்க, அதற்காக நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நடத்த வேண்டும் என்பதற்காக உறுப்பினர்களை அவமரியாதை செய்வதும் உறுப்பினர் மீது காவல்துறையில் கொண்டு போய் புகார் கொடுக்க வைப்பதும் எல்லாம் எவ்வளவு மலிவான ஒன்று. இது அவர் வந்து என்ன தெளிவாக சொல்கிறாரு, நான் கிளிக்கில் மடித்து தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அதற்கான படங்களும் நம்ம இணைச்சிருக்கோம். எடுத்து பிரித்து மடித்து வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதியோடு அது வந்து அதனுடைய பதவிக்காலமே முடிந்து போனது. பதவி நீட்டிப்பும் கோரவில்லை. பதவி நீட்டிப்பு கோருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஏதாவது அறிக்கை இருந்தால் அறிக்கை கொடுங்கன்னு என்று நிர்வாகி பொறுப்பு தலைவர் வந்து கீதப்பிரியன் கேட்குறார். அதற்கும் அலட்சியமாக பதிலளித்து விட்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த எல்லாம் காரணத்தை கொண்டு இவர் கேட்டிருக்காரு, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பட்டியல், ஒரு மன்றம் என்றால் உறுப்பினரை சேர்த்ததுன்னா பட்டியல் வெளியிடணும், எத்தனை பேர் சேர்க்க போறீங்க, அவங்க யாரெல்லாம், அவங்க பட்டியல் பெயரில் வெளியிடுங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் அவர் கேட்டிருக்கதா சொல்றாரு அவர். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த உறுப்பினர்கள் எவரையும் மதிப்பதில்லை. ஆந்தை குமார் ஐயா அவர்கள் மிக மூத்தவர். ஆந்தை குமார் அப்படின்னா உலகத்துக்கே, பத்திரிகை உலகத்துக்கே தெரியும். அப்படிப்பட்ட அவர் வந்து காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கார். ஆனாலும் இந்த குழுவினர் அப்படியே நீங்கள் அடிபட்டதெல்லாம் நம்ப முடியாது, நீங்கள் உங்கள் மகனிடம் சொல்லி அந்த மருத்துவ சான்றிதழ்லாம் அனுப்பிவிடுங்க, அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து முடிவு செய்வோம் அப்படின்றாங்க. நாம் வந்து கோயம்புத்தூரில் வந்து சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம், உங்களுக்கு வேணால் ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு தர்றேன், நீங்கள் ஒரு நாள் வந்து ரினியூவல் பண்ணிட்டு போங்களேன் என்று நம்மை வந்து ஏளனமாக நம்மையும் பேசுகிறாங்க. நிறைய மூத்தவர்களை எல்லாம் இவர்கள் வந்து அலட்சியப்படுத்துவதோடு இப்போது இதுவரை உறுப்பினராக இருக்கக்கூடிய எவருமே நீங்கள் வந்து அங்கே வந்து இவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்டுவிடக்கூடாது. இம்மென்றால் சிறைவாசம், ஆகா என்றால் வனவாசம் என்று சொல்வதை போல இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வியே கேட்கக்கூடாதுன்றாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் மட்டும் ஏன் கேட்டுட்டு இருக்கிறீங்க என்று கேட்பதற்கு நிலாவேந்தன் சொல்வதை போல பெரும் பத்திரிகை நிறுவனங்களில் பணியாற்றணும் கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, உரிமை குரல் கொடுக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சேர்ந்தது, நியூஸ் 18 சேர்ந்ததோ அல்லது வந்து எந்த தொலைக்காட்சி ஆகட்டும், பத்திரிகைகளாகட்டும், தினமணி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையாக அவங்க செய்தி ஆசிரியருக்கு அனுமதி பெற்றுக்கூட பேச முடியாது. செய்தி ஆசிரியர் போய் அனுமதி கொடுப்பாங்களான்னு தெரியல. இவர் ஏதாவது வந்து இங்கே வந்து எதிர்த்து இப்படிலாம் ஏன்ப்பா இந்த குழு பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டால் இவர்கள் அவர்கள் பணியாற்றக்கூடிய நிர்வாகத்தில் கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்க, இல்லை அவருடைய செய்தி ஆசிரியருக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்கள் பையன் வந்து இங்கே தகராறு பண்ணி. இப்போ நிலாவேந்தன் இந்த கேள்வி கேட்டார்,
இது அதில் வந்து அதை அகற்றிட்டார் அவர். இதுக்கு உடனே அவர் மீது போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு புதிய தலைமுறை சேர்ந்தவரோ அல்லது வந்து நியூஸ் 18 சேர்ந்தவரோ, பாலிமரை சேர்ந்த ஒரு தொலைக்காட்சியோ, இல்லை நியூஸ் 24 தமிழ் சேர்ந்தவரோ, அல்லது பத்திரிகையாளர் தினமணி ஆகட்டும், தினமலர் ஆகட்டும், அல்லது வேறு பத்திரிகைகளோ, இந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து இப்போ வந்து ப்ரெஸ் கிளப்பில் இந்த வழிகாட்டுக்குழு என்கிற பெயரில் செயல்பாட்டுக்குழு செய்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த ஆட்டிடியூடோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒரு ஆக்கிரமிப்பு மனநிலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, எல்லா உரிமைகளையும் தாங்களே கையில் எடுத்து கையெழுத்து போட்டுக்கொண்டு மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய, ஒரு நேர்மையான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய இவர்கள் மீது யார் வந்து பேசுவாங்க? எங்களை போன்றவர்கள் தான் பேச முடியும். ஏனென்றால் நாங்கள் வந்து ஒரு தொடக்க காலத்திலிருந்தே கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு நம்மளால் தயங்கினதே கிடையாது. யார் தவறு செய்திருந்தாலும் அதை வந்து தயக்கம் இல்லாமல் நம்ம சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறோம் நம்ம. எனவே இப்படிப்பட்டவர்களை கேட்கணும். அதனால் மற்றவங்களை கேட்காம இல்லை. மன்றத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களிடம் நாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவர்களெல்லாம் வந்து எல்லோருமே வருத்தத்தில் தான் இருக்காங்களே தவிர யாரும் மகிழ்ச்சியாகலாம் இல்லை. ஏங்க இப்படி நடந்துட்டு இருக்காங்க? ஒரு மூத்த உறுப்பினர் 2025 வரைக்கும் வந்து ரினியூவல் பண்ணி வச்சுருக்கிறவங்கள ஏன் திரும்ப வந்து புது அப்ளிகேஷன் கொடுத்து நேரில் வரணும்னு கேட்கணும் என்கிற கேள்வி வந்து எல்லாருமே அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இதை நாம் மட்டும் பலருடைய குரலாக நாம் ஒழித்து கொண்டிருக்கிறோமே தவிர பலரெல்லாம் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் போக போக இவர்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா மன்ற உறுப்பினர்களுமே கொந்தளிக்கக்கூடிய நிலை விரைவில் உருவாகும் என்பது மட்டும் நிச்சயம். நம்ம சொல்கிறது அனைத்து உறுப்பினர்களையும் மதியுங்க, மூத்த உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தில் நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு தேர்தல் புது தேர்தலாக இருக்கலாம். மன்ற உறுப்பினர்கள் இத்தனை ஆண்டு காலம் பத்திரிகை உலகத்தில் கூட எத்தனை தேர்தலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலை பார்க்குறாங்க, பாராளுமன்ற தேர்தலை பார்க்குறாங்க, நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதோ வந்து ஒரு இந்த சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு நடத்துவதற்கு பொதுக்குழு கொடுக்காத அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு முழுவதுமாக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு முடியாமல் இப்போ 2 மாதம், அது 2 மாத காலம் அவகாசம் இவங்க கேட்கல, வெளியிலிருந்து திருஞானம் சார் போன்றவங்க கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு அதுவும் இவங்க முழுக்க வந்துட்டு நான் தானே ராஜா அப்படிங்கிற லெவலில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலே பத்திரிகை ஊடக உலகத்தினுடைய ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லும். ஜனநாயகமற்ற இந்த டெமோக்ராட்டிக்கல் ஒரு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் உறுப்பினர்கள் மீது இல்லை என்கிற குற்றச்சாட்டை மீண்டும் குற்றச்சாட்டல்ல, உண்மையை நாம் மீண்டும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். அதற்கு நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.